நான் டாக்டர் வெங்கடேஸ்வரன், குழந்தைகள் நல மருத்துவர், பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல்ல ஹெட்டா இருக்கேன். எப்பவுமே குழந்தைகளுக்கு நாங்களா மருந்து கொடுக்கறதுங்கிற ஹேபிட்டை முடிஞ்ச வரை தவிர்த்துக்கணும். நான் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு வியாதிகள் எதனால வருதுங்கிறது முதல்ல தெரியணும். அந்த மாதிரி இது இருந்து கொஞ்சம் அதிகமா போகுதுங்கிற சூழ்நிலைகள் இருந்தா உடனே மருத்துவரை அணுகி என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை கேட்டுக்கிட்டு அதுபடி பண்றது தான் மிக ஒரு உத்தமமான விஷயம். பிகாஸ் கெமிக்கல்ஸ் தான், மருந்துகளும் கெமிக்கல்ஸுகள் தான். ஸோ அது எந்த அளவுக்கு உடம்புல கொடுக்கணும் அப்படிங்கிறதும் எந்தெந்த நேரத்தில் கொடுக்கணுங்கிறதையும் மருத்துவர்கள் ஆலோசனையோட செஞ்சுதா அது உடம்புக்கே நல்லது. ஸோ அது தெரியாமல் நம்மளா சுயமா நமக்கு தெரியும் அப்படின்னு வைத்தியம் பண்ணனா சில நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்களினுடைய சைடு எஃபெக்ட்ஸ்கள்னாலேயே பெரிய ரியாக்ஷன்ஸுகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ சூடம் அப்படிங்கிறதுல சொல்லுவோம், அதில் அந்த கற்பூரம்ல சில பொருள்கள் இருக்குது. அந்த பொருள்களும் சில நேரத்தில் நம்மளுடைய சளி அந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்கும். பட் அதெல்லாம் நம்மளா சுயமாக வைத்தியம் பண்ணல, அதில் எந்த அளவு இருக்குது, எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் கொடுத்தோம்னா அது பாதக விளைவுகள் தான் அதிகமாக ஏற்படுத்தும். ஸோ எப்போவுமே குழந்தைகளுக்கு அடிப்படையாக ஏதாவது ஒரு இது இருந்தது, வியாதிகள் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுகளோட கொடுக்கறதுங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம்.